நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நேத்து நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருந்தது. ஆனா, போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருந்தது. இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. ஆனா, போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு முக்கியமான காரணம் மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நம்ம இந்தியா விக்ஸோட நல்லா கம்மியா இருக்கு. மார்க்கெட்ல ஒரு ஃபியர்னஸ் வந்து இப்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு முக்கியமான சப்போர்ட்டும் பார்க்க போனா, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி, அதுக்கப்புறம் பியூசி பேங்க். ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கு முக்கியமான காரணம் நேத்து நம்ம வீடியோல பார்த்திருந்தோம். டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ சப்மிட் மீட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, அப்புறம் ஹேப்பினஸ் மைண்டு அந்த மாரிக்கு நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு 2.5% மேல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. பியூசி பேங்க் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. எஃப்எம்ஜிஜி நல்லா வருது. ஆல்ரெடி நல்லா ரிட்டர்ன் குடுத்த மெட்டல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. அதனால மெட்டல் ஸ்டாக் வச்சிருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஆல்ரெடி நேத்து நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. ஓவராலா பார்க்கையில மார்க்கெட் ஓரளவுக்கு பரவால்ல. போர்ட்ஃபோலியோலாம் இன்னைக்கு நல்லா 1.5% நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நெறைய நியூஸ் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. இன்ஃபோசிஸ் அந்த கம்பெனி வந்து சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, $300 டூ $400 வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6 ஏரியால, 6 ஏரியால. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஐடி செக்டாருக்கு உள்ள கம்பெனிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து நல்ல ஒரு குட் நியூஸா வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஃபர்தரா வந்து மேல போணுச்சுன்னா நல்லாருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக் வச்சிருக்கீங்க. மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வச்சிருப்பீங்க. நெறைய ஐடி ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு இப்பவும் கூட. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4% மேல லார்ஜ் கேப்லாம் இருக்கு. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற நியூஜென் ஸ்டாக் அந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நியூஜெயினு 14% மேல ஏறியிருக்கு. எப்போதுமே வந்து ஸ்மால் கேப்புக்கும், லார்ஜ் கேப்புக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, லார்ஜ் கேப் 4, 5% ஏறிச்சுன்னா, ஸ்மால் கேப் 10, 15% ஏறும். அதுதான் உள்ள முக்கியமான ஒரு வித்தியாசம். அதுல தான் நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்பும், மிட் கேப்பும் வாங்குறதுக்கு காரணமே அதான். அடுத்தது கேபிஎஸ் மைண்டு அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏஐயோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அவங்க சிஇஓ சொல்லியிருக்கிறது. கேபிஎஸ் மைண்ட் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடி பாதாளத்தில கிடக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க. நியூஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. சிஎன்பிசியோட சொல்லியிருக்காங்க. 11%க்கு மேல நல்லா ஏறி இருக்கு நியூஜெயினு. இந்த பார்த்தா தெரியும் 14% ஏறி இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு பில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. அடுத்தது பார்மா துறையில ஒரு முக்கியமான கம்பெனிக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. சைடெஃப் லைஃப் சயன்ஸுக்கு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு குட் நியூஸ் பார்த்திருந்தோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஏரோடில் டெக்னாலஜி இன்னோவேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. டிவைஸ் இது சம்மந்தமா உள்ளது. நல்ல ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பு. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஜென் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. டெக்ஸ்மேக்ஸோ ரயில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அருமையான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 229 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 219 கோடிக்கு நல்ல ஒரு ஆர்டர். இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 8%க்கு மேல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோல தான் இருக்கு. இந்த ரயில்வே துறையில உள்ள எல்லா ஸ்டாக்குமே இந்த மாரி தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் கம்பெனி கொச்சின் ஷிப்யார்டு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்1 பிட்டரா இருக்காங்க. ஒரு 5000 கோடிக்கு மேல ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. ஒரு 5% மேல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ங்க. ஒரு காலத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் நமக்கு நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல தான் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து தயாரிச்சு எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபியூச்சர் குரோத் இருக்கு. அதனால நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது டெலிகாம் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்எஃப்சிஎல் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 61 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்எஃப்சிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான நியூஸ்ன்னு சொல்லலாம். ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ வந்ததுங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூ ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. 155 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு அருமையான ஆர்டர் குஜராத்ல கிடைச்சிருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 7%க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு மைக்ரோ கேப்பு. அதனால கொஞ்சம் கவனமா தான் இந்த மாரி ஸ்டாக்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த கம்பெனிக்கு கன்டினியூ ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க நீங்களும். ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 49 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு.
நம்ம நெறைய டைம் இந்த கம்பெனி பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேட் நியூஸ் வந்ததுல பார்த்தீங்கன்னா, மணி லாண்டரிங்ல வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டமே இல்லாம இருக்கு. ஆனா ஆர்டர் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கையில வரவே இல்ல. பத்திரிக்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இந்த ஸ்டாக் அடிக்க ஆரம்பிப்பாங்க. இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாரி ஸ்டாக்லலாம் கொஞ்சம் வெளியில இருக்கிறது நல்லது. வாங்கி வச்சிருக்கவங்க வேற வழி இல்ல. அவங்களுக்காண்டி தான் இந்த மாரி ஆர்டர் கிடைச்சதும் அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸா இருக்கும். பார்ப்போம் கம்பெனி ரிசல்ட் எல்லாம் எப்படி குடுக்குறான்னு பார்க்கலாம் அடுத்தது Q4. என்பிசிசி என்பிசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஆர்டர் 104 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட்ல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 1.5% மேல நல்ல ஒரு டவுனுங்க. என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பியூசி கம்பெனில ஒரு அருமையான ஒரு கம்பெனி சொல்லலாம். நல்ல கம்பெனி தான். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குடுத்திருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த ரிசல்ட் எல்லாமே. அடுத்தது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, கிளீன் சயன்ஸ் கம்பெனிய பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். கெமிக்கல் கம்பெனி இந்த கம்பெனி. இதோட ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டாக் பாருங்க நல்ல ஒரு டவுன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோல ஒரு 50%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டவுன்ல தான் இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ரிசல்ட் சேல்ஸ் அடியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் அடியா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் அடியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்கு. இப்ப பாருங்க 2023 செப்டம்பருக்கு அப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் குறையணும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு. கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, செக்டார் அவுட் ஆஃப் இதுல தான் இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. ப்ரமோட்டரும் நல்லாவே சேல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2 குவார்ட்டர்ல. அது வந்து எஃப்ஐ, டிஐ தான் வாங்கியிருக்காங்க. பப்ளிக் டேயிங் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. இருந்தாலும் நம்ம கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. ஐடி, நியூஜென் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நியூஜென் டெக்னாலஜி. நம்ம டிஸ்கஸ் பண்ற நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நியூஜென் 16%, இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 4% இருந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு இன்ஃபோசிஸ்லலாம். HCL எல்லாமே 2, 2% பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த நியூஸ் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டாக்லாம் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கு. பெர்மனன்ட்டா மூவ்மெண்ட் ஆகணும்னா, நல்ல ஒரு ஏர்னிங் குரோத் இருக்கணும். கம்பெனி எல்லாம் மூடிட்டு போயிற மாட்டாங்க. ஏர்னிங் குரோத் இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. நம்மளுடைய எஃப்ஐயா இருந்தாலும், டிஆ இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வந்து கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமா, இந்த வீடியோல நெறைய முக்கியமான கம்பெனியோட நம்ம தகவலெல்லாம் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்போதுமே ஹை ரிஸ்க் தான். நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு நீங்க ஸ்டாக்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுனா எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே லைக் பண்ணி தட்டி விடுங்க. இன்னும் ஒரு அருமையான நம்ம வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.